சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வரவேற்கிறோம். ஒரு நாள் ஒரு ஜென் மாஸ்டர் கிட்ட அவருடைய சீடன் போய் கேட்டாராம், மாஸ்டர் சந்தோஷம்னா என்னன்னு. அதுக்கு அவன் இறக்கிறான், அவனுடைய மகன் இறக்கிறான், அவனுடைய பேரனும் இறக்கிறான் அப்படின்னு பதில் சொன்னாராம். இதை கேட்டு அந்த சீடனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்ன மாஸ்டர், சந்தோஷம்னா என்னன்னு கேட்டால் அதுக்கு இறப்பை பற்றி பேசுகிறீங்களேன்னாராம். அதுக்கு இதை நீ அப்படியே தலைகீழாக யோசிச்சு பாரு, உனக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னாராம். அதே மாதிரி ஒருத்தர் அவருடைய கண்ணு முன்னாடி அவர் வளர்த்த பசங்களை பறி கொடுக்கறதுன்றது எவ்வளோ ஒரு துக்ககரமான விஷயன்றது வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் அதே சோகத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த 3 தம்பதியரை தான் இன்னைய நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். இப்போ அவங்கள பார்ப்போம். டிசம்பர் 3ஆம் நாள் சில நாட்களாக பெய்திருந்த கனத்த மழை ஓய்ந்திருந்தது. கண் விழித்த சூரிய ஒளியில் வாழ்க்கை மீண்டும் சுறுசுறுப்பானது. குதூகலமாக பள்ளிக்கு வேனில் புறப்பட்டனர் பள்ளிக்கூட பிள்ளைகள். ஆனால் அன்று தங்களுக்கு நிகழப்போகும் ஆபத்தை அந்த குழந்தைகள் அறிந்திருக்கவில்லை. ஆம், வாகன ஓட்டுநரின் அலட்சிய போக்கினால் அந்த பள்ளிக்கூட வேன் ஒரு விபத்தை சந்தித்தது. அந்த விபத்து 9 பச்சிளம் சிறார்களின் உயிரை பலி வாங்கியது. அந்த வேதனையின் வலி இன்னும் நம் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி ஒரு ஸ்கூல் வேன் விபத்துக்கு உள்ளானது. இதில் 9 குழந்தைங்க உயிரிழந்தாங்க. அதில் ஒரு குழந்தையோட பெற்றோர் சிவபாரதி மற்றும் பிரேமலதா, அவங்கள இன்னைக்கு நம்ம இப்போ சந்திப்போம். சொல்லுங்கம்மா, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்கள் குழந்தைக்கு என்ன வயசு அப்போ? 6 வயசு. 6 வயசு. அன்னைக்கு பையனோட பர்த்டே. அன்னைக்கு குழந்தையோட பிறந்த நாள். கடவுளே, 6 வயசு அன்னைக்கு பூர்த்தியாது. என்ன கிளாஸில் பிறந்தாரு? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். வேனில் தான் ஆரம்பத்துலேருந்தே அனுப்பிட்டு இருந்தீங்களா? ஆமாம். சரிங்க சார். அன்றைக்கும் 2 நாள் ஸ்கூல் லீவாக இருந்தது. அதுக்கு 2 நாள் லீவு. ஆமாம், மழை பெஞ்சிட்டு இருந்தனால தினமும் 2 நாள் பயணம் விட்டு போயிட்டு திரும்பி அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கும் ஃபோன் எடுத்து அவனை வந்து அடித்து பார்த்தான் போனேன் ஸ்கூலுக்கு. சரி. ஸ்கூலுக்கு ஃபோன் ரீச் ஆகலை. சரி. ரீச் ஆகலைன்னா நான் எடுத்துக்கன்னு நான் ஃபோன் அடித்து அந்த ஒரு வேனு, ஒரு வாத்தியார் ஒருத்தர் ஊரில் நாவடான உள்ளவர், அவர் வேணும் ஓடிட்டு இருந்தது. அவருக்கு அடித்து கேட்டேன். ஸ்கூல் ஒன்றுன்னாரு. ஸ்கூல் ஒன்றுனா 2 பேரும் தான் அழைச்சிட்டு போனோம். இவங்க ஸ்கூலு ஏற்றி விட்டு போயிட்டாங்க. நான் ஃப்ரெண்டு வீட்டில் போயிருந்தேன். அன்றைக்கி ஒரு பிறந்தநாள். ஆனால் வந்து அன்றைக்கி திடீர்னு நம்ம கண்ணை மறைச்சிட்டு எங்கள் ரிலேஷன் அண்ணன் வீட்டில் குழந்தை பிறந்தனால கோயிலுக்கு போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நான் அவனை சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை போவோம்ப்பா அப்படின்னா. சரி. கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போவோம் அப்படின்னோடனே சரி விட்டாச்சு. சரி. விட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் நீசூருக்கு வேணும் போ அனுப்பி அரை மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் தான். அது எப்பயுமே வழக்கமாக போகிற வழக்கமாக போகிற டிரைவர் எல்லாமே டிரைவர் வந்து மாறி மாறி ஒரு நாளைக்கு வந்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்ம இவங்க தான் கொண்டு விடுவாங்க வீட்டில் தான். சரி. அதனால நம்ம டிரைவர் யார் வரா என்னன்னு தெரியறதில்ல. சரி. ஆனால் நிறைய பேர்த்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோன்ற டிரைவரை மாற்ற சொல்லி. ரேஷ் டிரைவிங் சரி இல்லை, புது டிரைவிங். யார் ஃபோன் பண்ணி சொன்னா சார்? எனக்கு வந்து ஒரு எங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க வந்து சொன்னாங்க. என்னென்னு சொன்னாங்க? இதேமாரி என்ன ஸ்கூலு ஏதோ வேணும் குளத்தில் வந்துட்டா என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொன்னேன். போய் பாருங்க. நடந்து அரை மணி நேரம் தான் ஆச்சு. ஆமாம். அதுக்குள்ளே எல்லாருக்கும் நிறைய பேர் ரீச் ஆகிட்டு உடனே தெரிஞ்சு போச்சு. சரி. அது நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சுது. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சுது. சரி. உடனே வேன் எடுத்துகிட்டு போனோம். சரி. அதுக்கு இடையிலே போகும்போது சவுண்டு போட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சவுண்டு போட்டாங்க. யார்? இடையில உள்ள வழியில் போகிறவங்களே போய் நான் வேகத்தில் போனோன்னே எதுக்கு இவ்வளோ வேகத்தில் போகிறீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னோடனே எனக்கு தாங்கல. அப்புறம் போகும்போது 108 ஏற்றிட்டு வந்தால் கொஞ்சம் உயிர் இருந்த மாதிரி இருந்தது. எல்லா உலகெல்லாம் அள்ளி போட்டு போனாங்க. அள்ளி போட்டு போனோன்னா வண்டி ஒரே டிராஃபிக் ஆகிட்டு வச்சு 108 எடுக்க நம்ம சிரமம் போட்டு எடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு ரோடு, சூப்பரான ரோடு. எடுத்தோடனே
போயிட்டு இருந்தோம். நாங்கள் போனது பிறகு 108 வந்தது. ஃபோன் பேசிகிட்டே போயிருக்காரு டிரைவர். என் ஸ்கூலில் வந்து குழந்தைங்கலாம் சொல்லியிருக்காங்க ஃபோன் பேசிட்டு போய் மெதுவாக போங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் டிரைவர் கேட்காம ஃபோன் பேசிட்டு போயிருக்காரு. நீங்கள் கூட போனீங்களாம்மா? நான் பிறகு தான் தெரியும். எனக்கு எங்கள் வீடு கொஞ்சம் கிழக்கு எனக்கு பிறகு தான் தெரியும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். கத்திரிப்பழங்கிற கிராமத்தில் எனக்கு வந்தது. நம்ம பக்கத்து எங்கள் ஊருக்கும் பக்கத்து கிராமம். சரி. இஞ்சிய பையனை பார்த்துட்டு அப்பயும் நான் சத்தம் போட்டு அடிச்சு நானும் வேனில் வரேன்னா அவங்க கண்டுகளை போயிட்டாங்க. வேத்தில் ஸ்பீடில் போயிட்டாங்க. அதுக்கு நாங்கள் வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். உங்களை பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல? அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாருமே குழந்தைங்களாம் வேறு உயிரும் விதமாக இருந்தது. யாருமே வந்து பின்னாடி யாருமே இல்லை. ஓகே. இல்லை எத்தனை குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு யாருமே இல்லை. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயாச்சு. டிரைவர் இருந்தாங்க, ஒரு போலீஸுக்காரங்க லெஃப்ட்டில் உட்காந்தாங்க. அவங்களாம் பின்னாடி யாருமே ஒரு ஃபஸ்ட் எய்ட் எதுவும் பண்ணல தெரியல. சரி. போயிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பிள்ளை இறக்கும்போது எப்படின்னா ஒரு 20-25 குழந்தைகிட்ட ஏற்றிட்டு போனது. சரி. ஃபஸ்ட்டு வேன் வந்து ஒரே ஸ்டெப்பாக போய் டக்குன்னு இறங்கலை. சரி. கொஞ்சோண்டு இறங்கினோடனே அந்த எல்லாம் சத்தம் போட்டிருக்காங்க. டீச்சர் இறந்துட்டாங்க அதில் இந்த ஸ்கூலு தேவத்தில். டீச்சர் உள்ளே இருந்திருக்காங்க? ஆமாம். 9 குழந்தைகளும் ஒரு டீச்சராக இருந்தாங்க. ஓகே. அவங்க வந்து அப்பயும் சொல்லியிருக்காங்க எல்லா குழந்தைங்களும் பாதி குழந்தைய இறக்கணுன்னே அவன் லேட் ஆகிட்டு டிரைவர் சொல்லியிருக்காங்க எடுத்துருவோம் அப்படின்னு. இந்த டீச்சர் சொல்லியிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உள்ளே போயிருக்கு. போய் அப்படியே உள்ள ஒரு 10 குழந்தை இறக்கணத்து பிறகு தான் மறுபடியும் வண்டியை டிரைவர் எடுத்திருக்காரு. ரிவேஸில் எடுத்துடுறான்ட்டு. மழை பெஞ்சதுங்க சார் இறங்கிட்டு 10-12 குழந்தை பக்கம் யாருமே இல்லையாங்க? எல்லாம் இருந்திருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியலை. பெரிய குளம் பெரிய குளம். அது உள்ளே இருந்த குழந்தைங்க வயசெல்லாம் என்ன மாதிரி? எல்லாம் 6 வயசு? ஆமாம், 6 வயசு. ஒரு குழந்தை 9 வயசு. 2-3 குழந்தைங்களும் 9 வயசு முடிச்சிருக்கு. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தேன். ஸ்கூலில் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஸ்கூலில் அதுக்கு பிறகு யாரும் இல்லை. அவங்களும் யாருமே இது வரைக்கும் எங்களை வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸ்கூலில் ஒருத்தரும் வந்து பார்க்கல இது வரைக்கும். இது இன்னும் வரைக்கும் பார்த்தது இல்லை. என்ன சொல்கிறீங்க? இல்லை. சரி. அவங்க இதை எப்படி எடுத்திருக்காங்க? இந்த மாதிரி ஒரு துக்ககரமான விஷயம் நடந்திருக்கு. எல்லாமே அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒருத்தரும் இல்லை. இதில் என்னென்னா இந்த வேனை வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வாங்கினது நாவடையால் ஒரு வாத்தியார் தான் வாங்கியிருந்தார். சரி. அவர் தான் எடுத்து நடத்திருந்தார். அப்போயும் நான் வந்து சொன்னவர்கிட்ட நான் செம்போட பக்கமாக இருக்குது மாற்ற பிறந்தார் அப்படின்னு. அந்த வாத்தியார் சொன்னார், ஏன் இங்கே நல்லா இருக்குது, கோச்சிங் நல்லா இருக்குது, என்ஜாய் படிக்கட்டும் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு விட்டேன். அன்றைக்கி காலையில் அவருக்கு வந்து ஃபோன் அடித்தேன். இதேமாரி வேணும் பிரச்சனை ஆகிட்டோம்ல அப்படின்னு அந்த வாத்தியார் அடித்தேன். இன்னும் தெரியல, உங்களுக்கு உடனே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு அடிச்சது இன்றைக்கி நான் ஃபோன் அவருக்கு இச்சாவில். அவர் அதுக்கப்புறம் அவரோட பேச்சை கிடையாது. பேச்சில் அவர் பார்க்கல. அந்த வேனில் வந்து அவர் குழந்தையும் போனது. அவர் 2 குழந்தையும் போனது. அவங்க குழந்தையெல்லாம் டிரைவர் காப்பாற்றிட்டு அவங்க குழந்தையெல்லாம் காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ ஒரு அவர் பொண்ணோட தான் என் பையன் உட்காந்துருந்துச்சு. நான் கொண்டு அவர் குழந்தையும் 6 வயசு. கொஞ்சம் பெரிய 8 வயசு கிட்ட இருக்கும். சரி. அவர் பொண்ணு பப்பிங்கிற பொண்ணோட தான் என் பையனும் உட்காந்துருந்துச்சு. சரி. அவங்க பையன்லாம் படிச்சுக்கிட்டு அவங்க அண்ணன் பையன் 1, அவர் குழந்தை 2. இந்த கடைசியாக இந்த தவற விட்ட குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்குள்ளேயே வேன் வந்து ஃபுல்லாக சுத்தமாக உள்ள முழுகிட்ட மாதிரி. டிரைவர் வந்து உடனே விட்டாலும் கிளீனர் வந்து இருந்து ஓரளவு குழந்தைகளை எதாவது இருக்கணும் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. சரி. டீச்சரை முயற்சி பண்ணியிருக்காங்க. டிரைவர் வந்து ஓட்டாவில் அந்த முயற்சி பண்ணி ஹெல்ப் பண்ண டீச்சர் தான் இறந்துட்டாங்களா? ஆமாம், அதே குளத்தில். இந்த 2ஆவதாக பிறந்த குழந்தையோட பேர் என்ன சொன்னீங்க? ராகவி. எத்தனை மாதம் ஆகுது? 3 மாதம் ஆகுது. ஓகே. உங்கள் லைஃப் எப்படி போய்கிட்டுருக்கு? சொல்கிற மாரி இல்லை. எதை பார்த்தாலும் நான் எத்தனையோ வந்தாலும் வந்து பிள்ளாச்சே மாரி அதுமாரி ஆகாது. எனக்கே போகாமல் இருக்கு. நம்ம வீட்டில் பிறக்க வேண்டிய பிள்ளை அப்படின்னு அவ்வளோ இதாக இருப்பாங்க.
நீங்கள் வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா இதில் உங்கள்? இல்லை என்னென்னா ஸ்கூலு அந்த இப்போ விபத்து நடந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் எல்லா ஸ்கூலையும் ஒரு கண்டிஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பழைய மாதிரி இப்போ எல்லா ஸ்கூல்லையும் சரியாக ஒரு இது இல்லை. இப்போ டிக்கெட் பார்த்திங்கன்னா அதிக டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஓவர் ஸ்பீடு போகிறாங்க. சில வேணும் ஸ்கூல் பெயிண்ட்டு மஞ்சள் பெயிண்ட் அடிக்கணும், அதெல்லாம் அடிக்காம கூட வண்டியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரிலாம் நடக்காமல் மறுபடியும் மீண்டும் இது மாதிரிலாம் ஒரு இது நடக்காமல் நாங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி யாரும் நடக்கக்கூடாதுங்கிறத நான் கேட்டுக்கிறோம். ஒரு நாள் கூட லீவ் போடாது. குழந்தை லீவ் போட மாட்டேன், நல்லா படிப்பான். நல்லா படிக்க இருப்பான்னு சொன்னாலும் கேட்காது. அன்னைக்கு காலையும் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன், தாத்தா கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை போவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அவங்க அப்பா மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கும். அப்போ அது மாதிரி எங்கள் அப்பாட்ட ரொம்ப பாசமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு, இந்த தீபாவளிக்கு எடுத்து வச்சு ட்ரெஸ் நான் போடணும், இப்போ பிறந்த நாளுக்கு போடலான்னு வச்சு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து அது போட்டோட பார்க்க என்ன குழந்தை பிறந்தாலும் அதுக்கு ஈடாக உண்மைதான். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் கதையை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப நன்றி. பொதுவாக ஸ்கூல் வேனில் ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் இன்சைட், டிரைவ் ஸ்லோலி அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வாசகம் எழுதியிருக்கும். இது மற்ற வாகனங்களுக்கு தர எச்சரிக்கை. ஆனால் அதே ஸ்கூல் வேனை ஓட்டின ஒரு டிரைவர் தன்னுடைய அலட்சியத்தால் ஈடுகட்டப்பட முடியாத ஒரு சோகத்தை இவங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுத்திட்டாரு. அதே விபத்தில் உயிரிழந்த அபிநயா என்ற பெண்ணோட பெற்றோரை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். மனோகர், நிர்மலா. நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூலில். என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? நான் செகண்டரி டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால நான் லீவ் போட்டிருந்தேன். சரி. அப்புறம் ஒரு 9 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு எனக்கு. அட்டன் பண்ணோடனே வேன் கவுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் எழுதாங்க. உங்கள் மாமனார் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறாங்க? ஆமாம் சொன்னாங்க. அவங்க என்ன கத்திரிப்படத்தில் இருந்தால் என் குழந்தை போயிருந்துச்சு. நான் முதல் நாளே எங்கள் குழந்தைய கொண்டு போய் கத்திரிப்படத்தில் எங்கள் மாமா வீட்டில் விட்டுருந்தேன். அவங்க வீட்டில் இருந்தால் பையனை விட்டு ஒரு 10 நிமிடம் தான் ஆச்சு அவங்க ஏற்றி விட்டு இந்த குழந்தைகளை. சரி. அப்புறம் அந்த ஃபோன் வரும்போது இவங்க தான் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு வேனுங்க வந்து போச்சுன்னு சொன்னது தான் தெரியும். பள்ளி வேணும்னு அவங்க சொல்லலை. சரி. அவங்க மாமா வந்து மர வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி. அந்த மரம் அவங்க தான் வேணும் தான் இதை கவுந்து போச்சு, இதை எங்கள் மாமனாருக்கு தான் அடிபட்டு போச்சுன்னு நினச்சிட்டு நாங்கள் உடனே வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு நானும் மனைவியும் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு உடனே போய் போனோம். அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கு பள்ளிக்கூடத்து வேணுங்கிறது சுத்தமாக தெரியாது. ஸ்பாட்டுக்கு போனோன்னு தான் தெரியுது பள்ளிக்கூடத்து வேணும் வந்தது அப்படின்னு சொல்லி. சரி. நீங்கள் கூட போனீங்க இல்லையாம்மா? எங்கள் அப்பாவுக்கு தான் அடிபட்டுட்டு அப்படின்ட்டு தான் நான் போனது. சரி. எங்கள் அப்பாவுக்கு அப்பயும் போன்லேயே சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுப்பான்னு. எங்கள் அப்பாவில் பதிலே பேச முடியல. எங்கள் அப்பா தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டது தான். இவ ஏறின சரி வாசல்லே உட்காந்துட்டா. குழந்தையோட இவ காப்பாத்துறது வேனில் போய் இவளுக்கு கூட போயிருக்காங்க. இவளும் கூட போனது. உங்கள் 2வது குழந்தை? 2வது குழந்தை. இவ எல்கேஜி, இவ 1st ஸ்டாண்டர்ட் படித்தா, அவள் 4th ஸ்டாண்டர்ட் படித்தா. இவ வந்து முன் ஏறினவொடனே இது வாசல்லே உட்காந்துட்டு, பெரிய பிள்ளை பின்னாடி போய் லாஸ்ட் சீட்டில் நீ பெரிய பிள்ளைங்கலாம் பின்னாடி தான் உட்காரணும். வேன் என்ட்ரன்ஸில் டோர் கிட்ட வாசல் ஓரமாகவே உட்காந்துட்டா இவ. அது பின்னாடி பின் சீட்டில் போய் அது உட்காந்துட்டு பெரிய பிள்ளைங்கலாம் பின்னாடி தான் உட்காரணும் அப்படின்னு டிரைவர் அரட்டுவாங்களாம். அதனால அது போய் பின்னாடி உட்காந்துட்டு அங்கே போயும் நான் வந்து எங்கள் அப்பாவோட உடம்பு தான் பார்த்தேன். எங்கப்பா அடிபட்டு விட்டு அப்படின்னு நான் கேட்டேன். உங்கள் அப்பா அந்த ஸ்பாட்டில் இருக்க நிற்கிறாங்க அங்கே. இல்லை போல எனக்கு பள்ளிக்கூடத்து வேணுங்க. இவ பக்கத்தில் இவன் என்ன அழுதுகிட்டு இருந்தா. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வயரெல்லாம் அடி பெருசாக இருந்தது. இது சொன்னது, அம்மா நான் வந்துட்டேன், அக்காவை போய் காப்பாற்றுமானுது. சரி ஓடி போய் குளத்துக்கு உள்ள போகிற நேரத்தில் எங்கள் பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டாங்க. தூக்கின போய் என் குழந்தைக்கு அப்போ போய் தலையில் தூக்கி வச்சு சுற்றினேன். தலையில் தூக்கி வச்சுன்னா தண்ணியெல்லாம் கொட்டிடும் படிச்சுக்கணும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால பெரியப்பாவோட தம்பி எல்லாருமே அந்த இடத்துக்கு தலைகீழா குழந்தைய போட்டு தலையில் வச்சுட்டு 5-6 பேர் சுற்றினாங்க. சுற்றினா தண்ணி தான் வெளியில் வந்தது. அப்போ ஆம்புலன்ஸ் வரலையா? நீங்கள் போன வந்துட்டு சார், அது பிறகுதான் வந்தது. நாங்க போய் ஒரு 10 நிமிடம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வந்து போறதுக்கான இட வசதியே இல்லை. அவ்வளவு கூட்டம் கூட்டிடுச்சாங்க. 2 வீலர், காரு, பைக்குன்னு நிறைய கூட்டம். அந்த ஆம்புலன்ஸ் வந்து போறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் அந்த ஆம்புலன்ஸை கூட நம்பாம நாங்கள் வந்து எங்கள் குழந்தைய வந்து இன்னொரு பைக்கில் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அழைச்சிட்டு போய் நேராக ஹாஸ்பிட்டல். ஆம்புலன்ஸ் உடனே வண்டி எடுக்க மாட்டேன்ட்டாங்க. குழந்தைய தூக்கி கையில தான் கொடுத்துருக்காங்க. குழந்தை உயிரோட இருக்கு இல்லைன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? டாக்டர் எல்லாம் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. நாடி பார்த்துட்டு இல்லைன்னாங்க. இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், என் குழந்தைக்கு உயிர் இருக்குது அப்படின்னு நாங்கள் பைக்கில் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன். நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. வேறு கொண்டு போனோன்னே உயிர் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு நியூஸ் கிடைக்க?
எங்களுக்கு போய் கொஞ்ச நேரத்துலேயே சொல்லிட்டாங்க உயிர் எனக்கு குழந்தைய தூக்கின உடனே நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, சுத்தினது பற்றி தான் எனக்கு அந்த குழந்தை உயிர் நீங்கி போச்சு எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாம் படிச்ச உடனே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுதான் சொன்னதா எங்கள் அப்பாட்ட. உடனே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போனடிங்க தாத்தா, இது நல்லா பேசியிருக்கிற அப்பயே. எந்த மாதிரி எதுவும் டிராக்டரோ இல்லை வேற எதுவும் வச்சு எடுக்கிறாங்களா இல்லை கையிலே? இல்லை, டிராக்டரில் வந்து வேனில் வந்து கயிறை போட்டு கட்டி எடுத்துட்டு இருக்காங்க. எது வச்சு எடுக்கிறாங்க? டிராக்டரில். சரி. வேனை கட்டி இருக்கும்போது வேன் வந்து பாட்டாக பிரிஞ்சு தான் வருது. அவ்வளோ டேமேஜான வேனாக இருந்திருக்கு. அது உங்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது, வெளியே வர்றதுக்கு தெரியல. ஃபைன்லாம் ஜனம் வெளில பக்கத்து புதுசாக தானே தெரியுது, உள்ள அவ்வளோ டேமேஜாக இருக்குங்கிற விஷயங்கள் தெரியவே தெரியல. சரி. அந்த ஸ்கூலில் அப்போ தானே வேனைக்கு விற்றுட்டாங்க. அவங்க நிர்வாகத்தில் இருந்தால் வட்டி ஒழுங்காக இருந்திருக்கும். அபிநயா எல்லாமே இப்போ எப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க? ஒவ்வொரு நாள் பொழுது போகிறது தான் எங்களுக்கு பல ஆண்டுகள் போகிற மாட்டேன். திடீர்னு 15 நிமிடத்தில் என் குழந்தை இறந்து போயிட்டுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி? இந்த குழந்தை பேருங்க புவனா. எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா இந்த நிகழ்ச்சியில்? அரசு சொன்ன மாதிரி எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காம தான் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. மஞ்சள் ஒன்றும் பூசணும்னாங்க, அதெல்லாம் பூசல போகல. பள்ளி வாகனம்னு எதுவும் இல்லை, பேர் கூட போடலை. இன்னொரு ப்ரைவேட் வந்து அடிச்சிட்டு இருக்கு. எங்கள் ஊருக்கே வர்றாங்க. அந்த ஸ்கூல் தரப்பில் என்ன சொன்னாங்க? அதில் அவங்க எதுவுமே சொல்லலை மேடம், வந்து கூட பார்க்கவே இல்லை. அவங்க குழந்தைங்க இறந்து போன குழந்தைங்கள வந்து இறந்து போன குழந்தைங்களை வந்து பார்க்கவே. அந்த ஸ்கூல் அந்த வேன் விழுந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த மாதிரி 10-9 குழந்தைங்களும் ஒரு ஆசிரியையும் இறந்துட்டாங்கிற செய்தி கேட்டோடனே அவங்க தலைமுறை வந்துட்டாங்க. இப்போது புவனா எந்த ஸ்கூல் போயிட்டுருக்கு? என்ன என் ஸ்கூலுக்கே நீங்கள் நாகப்பட்டினம்லேயே எங்கள் மிடில் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதே ஸ்கூலுக்கு நான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். என்ன கிளாஸ்? 2nd ஸ்டாண்டர்ட் எடுப்பேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு கலந்து உங்களுடைய கதையை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப நன்றி. கார்த்திகேயன் விமலா தம்பதியருக்கு 2 குழந்தை பிறந்தது. மூத்த குழந்தைக்கு ஜெயசூரியனும் 2வது குழந்தைக்கு இளஞ்சூரியன்னு ரொம்ப அழகாக பேர் வச்சு ஆசையாக ஸ்கூலுக்கும் அனுப்பினாங்க. ஆனால் டிசம்பர் 3ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு அதே பள்ளி பேருந்து விபத்தில் இந்த 2 குழந்தைங்களும் அவங்களுடைய உயிரை இழந்தாங்க. அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவை இப்போ சந்திப்போம். வணக்கம். என்னுடைய முதல் குழந்தை வந்து 1.5 வயசாக இருக்கும்போது முதல் குழந்தைன்றது ஜெயசூரியன். 2வது குழந்தை வந்து 25 நாள் மலேசியா பயணம் போயிட்டேன். அப்பயே நான் பிரிஞ்சுட்டேன் குழந்தையில விட்டு. மறுபடியும் அவன் வந்து பேச்சை தான் ஃபோனில் தான் கேட்டிருந்தாரு. பாக்கி அதிகம் பேச மாட்டானுங்க, கொஞ்சம் தான் பேசுவாங்க. மறுபடியும் இந்த நியூஸ் கேட்டு மக்கானது 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தீங்க? 4 வருஷம். சின்ன பிள்ளை எப்படி இருப்பாங்க? அப்போ 2வது குழந்தை உங்களை பார்க்கவே இல்லை? பார்க்கவே இல்லை, தெரியாது. அப்புறம் வந்து இந்த 4 மணி முதல் நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மதிய சாப்பாடு எப்போ நீங்கள் விபத்து நடந்த அன்னைக்கு. சரி, நீங்கள் அங்கே இருக்கீங்க? அங்கே இருக்கிறேன். சரி. மத்தியானம் வந்து எங்கள் சின்னமாட்டு தம்பி வந்து ஃபோன் அடிக்கிறான். இது மாதிரியே தான் பள்ளி வேணும் வந்து கவுந்துருக்கான், வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு பாரு அப்படின்னு. நான் மறுபடியும் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கும்போது எங்கள் அண்ணன் வீட்டு பொண்ணு சொன்னது எல்லாம் சௌகரியமாக இருக்கா, ஆஸ்பத்திரியில் இருக்காவோ நல்லா இருக்கு பாருனது. மறுபடியும் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கும்போது எங்கள் அப்பா அழுதுட்டு, அப்போதே நான் வந்து அங்கேயே அழுதுட்டு கம்பெனியில் இருந்தபடியே அழுதுட்டு ரூமுக்கு போயிட்டேன். மறுபடியும் என்ன சொன்னாங்க உங்கள் அப்பா? இதே மாதிரி நான் பிள்ளை 2 நேரம் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு அழுதுட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து அந்த முதலாளி வந்து அன்றைக்கி டிக்கெட்டு ரெடி பண்ணார். உங்களுடைய கிடைக்கல, வைக்கால காலையில் தான் இருந்தது. அப்போ வந்து உடனே வைக்கால் காலையில் ஏற்றிவிட்டார். நான் வந்து இங்கே திருச்சியில் இறங்கி மறுபடியும் ஒரு 4 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தேன். நானே சொல்லிட்டேன், முதல் நாள் இந்த பச்சை குழந்தை வச்சு வேண்டாம், முதல் நாளே எடுத்து அடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னீங்களா? 1 வருஷமா பெரியவன் போயிட்டு போய் வந்து இருந்தான். அவன் போகவும் நானும் போகணுமான்னு அடம் முடிச்சான். சொல்லிட்டு வரையும் சேர்த்துட்டு 6 மாதம் போய் வந்து இருந்தாங்க. எப்பயுமே ரெகுலராக 8 மணிக்கு தான் ஏற்றி விட்டு வர்றது. அன்னைக்கும் அதே போல தான் ஏற்றி விட்டுரு. எப்பயுமே பிரிஞ்சு உட்கார பிள்ளைங்க 2 ஆண்டுக்கு ஒரு இடத்துல பிரிஞ்சு உட்காராம ஒரு பிரிஞ்சுன்னா 2 எதிரும் முதமாக சைடில் தான் உட்காரணும், இடம் முடிக்கிங்க அப்படி தான் உட்காந்துருப்பானுவோம். அன்னைக்கு 2 பேருமே அவன் பக்கத்தில் அண்ணன் போய் உட்காரணும், தம்பி அவனுக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்துடணும்.
சரின்ட்டு சேர்ந்த பிள்ளைய பிரித்து வைக்க விடான்ட்டு ஏற்றி விடும் போதே போய் தம்பி பக்கத்தில் உட்காந்துக்குச்சு. உட்காந்து சரின்ட்டு பிரித்து வைக்க விடாது டாட்டா வந்துச்சானும் வீட்டுக்கு வந்துட்டு வந்து எதுவுமே செய்யலை. வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 8:45 எங்கள் குழந்தைனார் ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. போகும்போது இது அப்படி யாரும் சொன்னாங்களாம் ஸ்கூல் வேணை கலந்துட்டு அப்படின்னு. சரி. அவங்க வந்து சொன்னி அப்புறம் எங்கள் அப்படியா சொன்னிச்சு எவ்வளோ பிள்ளைங்க போன வேணெல்லாம் எங்கனையும் கலந்து விட்டாண்டி அப்படின்னு. ஆனால் நாங்கள் நினச்சி போனது எங்கனையும் வாய்க்கு அறுப்பு ரோட்டு இதெல்லாம் கலந்துருக்கோம் இந்த மாதிரின்னு தெரியாது. போன வரைக்கும் தான் தெரியும். பள்ளி ஸ்கூல் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு அடுத்த ஊரில் போய் அங்கெல்லாம் போக தேவையில்லை. இருந்தாலும் அங்கே குழந்தைகள்லாம் அழைக்க போயிருப்பாங்க ஊருக்கு. ஓகே. அழைக்க போய் அப்படி உள்ளுக்குள்ளெல்லாம் பூந்து வரும்போது சாதாரண புழுதி ரோடாக இருக்கும் இருக்குது. வண்டி ரொம்ப மோசமான நிலைமையில் ரோட்டுக்கும் குளத்துக்கும் சம்மந்தமே இல்லை மேடம். குளம் ரொம்ப தள்ளி தான் இருந்தது, ரோடு நல்லா காலமாக இருந்தது. எப்படிதான் இப்படி பண்ணாலே தெரியல. நீங்க யாரோட போனீங்க? நீங்க பக்கத்துட்டு போய் தான் என்ன சைக்கிளில் வச்சு அழைச்சிட்டு போனது. எங்க கூட வந்து எங்கள் அப்படியே வந்தது. அங்கே போனதுக்கப்புறம் தேடுனீங்களா? இல்லை இல்லை அதுக்கு முந்தையே தூக்கிட்டாங்களாம். சொன்னாங்க எவ்வளோ பெரிய பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்கு ஆஸ்பத்திரி போயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளைக்கு தூக்கும் போதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு வேதாரண்யம் போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க உள்ள இந்த மாதிரி குழந்தைய பார்த்தீங்களா நீங்கள்? 2வது குழந்தைய? 2வது குழந்தைய பார்க்க உடல என்ன அடிச்சுக்கிட்டோன்னு வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பெரிய பிள்ளைய தான் போய் பார்த்தா ஆனால் இப்படி ஆகியிருக்குன்னு தெரியாது. பாட்டில் பட்டத்தில் தண்ணியில் விழுந்த மயக்கத்தில் தான் அப்படி இருக்கான்னு அடிச்சு போய் தடவி பார்த்த பிறகு தெரியும் உள்ளே இந்த மாதிரி ஆயிட்டுன்னு. அப்புறம் என்ன உள்ளே உடல வெளில அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டோம். பிறகுதான் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. 2 பேருமே நல்லா ஃபஸ்ட்டு எங்கள் எடுத்து நல்லா படித்ததுனால தான் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல மாதிரியாக உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு அனுப்பணும் மேடம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாயிட்டு. நான் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணும்போது பிள்ளைக்கு காலம் பார்த்துருக்கு சரியாயிட்டு நான் அனுப்ப போகிறேன்னு. சரி அவனு வேனில் போகிறது அடிக்கடி உடம்பு ஒத்துக்கலை அனுப்ப வேண்டாம் அனுப்ப வேண்டாம்னு சொல்லலை. இந்த இன்னும் ஒரு 6 மாதம் தானே இருக்குது முடிச்சுட்டு வர்றேன் மறுபடியும் நம்ம ஸ்கூலில் பக்கத்தில் உள்ளதுல சேர்த்து விட்டோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னும் அனுப்ப வேண்டாங்கிறது என் வாயில் வரல. ஏன்? ஓ அது பணத்தினால. 2 பிள்ளைக்கு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படி இல்லை. நானும் வந்து அதாவது மலேசியா போகும்போது அந்த பாட்டை கற்றுக்கும் போது இதெல்லாம் ஒரு எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாட்டினாலும் ஒரு சில வார்த்தை வச்சு அவங்க உள்ள கற்றுக்க வேண்டியா இருந்து. சரி நம்ம குழந்தையாலும் நல்லா படிக்க வைப்போம், இங்கிலீஷ் படிக்கணும் படிக்கணும் அடிப்படையிலேருந்து நல்லா படித்தா நல்லா வரும் அப்படின்னு நினச்சி அனுப்புனது. பக்கத்துலேயும் எங்கள் பக்கத்து குழந்தையெல்லாம் போயிட்டு அவங்களும் தப்பு குழந்தையெல்லாம் தண்ணியில் மூழ்கி எடுத்தால் தான் அன்னைக்கு அதே எங்கள் பக்கத்து வீட்டு குழந்தையெல்லாம் அதேமாதிரி அவங்கெல்லாம் படிக்கும் போது அவங்க குழந்தையோட போகும்போது நம்ம குழந்தைய அனுப்பு அப்படின்னு நான் தான் சொன்னேன். எங்கள் அப்பாவோட தந்தையோட சொன்னாங்க பிள்ளைக்கு தெம்பு பற்றி அனுப்ப வேண்டான்னாங்க. நான் அவட்ட கேட்கல. ஸோ படிக்கட்டுப்பா பார்த்துக்கோ அண்ணோட்ட போய் அந்த மாதிரி படித்து இப்போ நல்லா ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறான் இவனும் போட்டும் பக்கத்தில் தான் எல்லா குழந்தைகளும் போயிட்டு இருக்காங்களே ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு அனுப்பியிருந்தேன். நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அனுப்புதுன்னு 2 குழந்தையும் மாதம் நான் அங்கே அனுப்புறதுல தான் கட்டிகிட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த 2 பிள்ளைங்க வச்சுக்கிட்டு எல்லாமே ஒண்டியமாகவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து கஷ்டமெல்லாம் முடியுன்னு தனியாக தான் இருந்தீங்களா நீங்கள்? தனியாக யார் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்க உடம்பு முடியலைன்னா கூட 2 பிள்ளையும் தூக்கிட்டு ஒண்டியமாகவே போவேன். பெரியவனும் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்துட்டு ரொம்ப சிரமம் 2 பிள்ளைங்களையுமே வளர்க்குறது. ஆனால் இப்போ ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல நல்ல மாதிரி இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கவலை இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டோம்னா அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் நம்மளும் நல்லா இருக்க கவலைன்னு 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களும் பிள்ளையால பிரிஞ்சு. என் குழந்தை வந்து 1 வயசு இல்லை அம்மா அப்பா தாத்தா 3 அர்த்தம் தெரியும் நான் கேட்டது. ஆனால் இப்போ எல்லாமே அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க இங்கிலீஷ். 4 பேரையும் இங்கிலீஷில் எழுதிடுவான். அவ்வளோ சூப்பராக படித்தான். ரேங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எங்கே தான் வாங்க ஒரு தடவை கூட ரேங்கெல்லாம் கம்மியாக வாங்கலாம் 2 பேருமே. அதனால தான் சரி நம்ம பிள்ளைங்களை படித்தா வச்சா அது எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினச்சி அனுப்புனது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குழந்தை வேண்டான்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணி 2 ஆம்பளை பிள்ளையா இருக்குது இனிமே அப்படின்னு நினச்சிட்டு சின்னவங்க பிறந்த 6ஆம் நாளே பண்ணியாச்சு. 6வது நாளே மறுபடியும் போட கேஎம்சியில் ரீஆப்ரேஷன் பண்ணி 4 மாதம் ஆகுது. சரி இருந்தாலும் பயமாகவே இருக்கு, நம்பிக்கை இல்லாமல் இருக்கு.
எதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கு? மறுபடியும் இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு அந்த குடும்பத்தோட பண்ணத்தை. கும்பாணத்தோட தீபத்தை நடந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு எவ்வளோ கட்டடம் வந்து கூரையெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பள்ளி நிர்வாகி வந்து இந்த வேனை வந்து கவனிச்சிருந்தாங்கன்னா குழந்தைகளை பச்சை குழந்தைகளை ஏற்றிட்டு வருது. அதாவது டிரைவர்லாம் அந்த டிரைவரோட கவனக்குறைவாக இருந்தாலும் வேன்காரவங்க வந்து சம்பாதிக்க நினைப்பாங்க. அது வண்டி எப்படி இருந்தாங்கன்னா எப்படி இருந்தால் போய் சந்தா சரின்னு நினைப்பாங்க. ஆனால் பள்ளி நிர்வாகி வந்து நினச்சிருக்காங்க நம்ம குழந்தைகளை வந்து பத்திரமா ஸ்கூலுக்கு வருதா வரலையா, ஏற்றிட்டு வராங்களா, வண்டி நல்லா இருக்கா அப்படின்னு அவர் பார்த்துருந்தாட ஒரு ஒத்து தடுத்துருக்கலாம். அந்த டயரை பார்த்து நான் வந்து ஒரு சில நாள் சென்று இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிருந்தேன். அப்போ பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் வண்டி கிடக்கு. அது ரொம்ப டயர் முழுமை அப்படியே வழவன்னு டைல்ஸ் தர மாதிரி இருக்குது சார். மேடம் நடந்த பிறகு நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். இப்போ நீங்க அன்னைக்கு குழந்தைய விட்டம்போது அந்த டிரைவர் வந்து அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்லை வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா, அதை பத்தி நீங்க முன்கூட்டியே தெரியாது? இந்த மாதிரி ஆகிறதும் ஒரு 15 நாளைக்கு முந்தில இருந்து அந்த டிரைவர் வந்தாப்புல நான் சொல்லிதான் அனுப்புறேன், சின்ன பிள்ளைங்களை ஏற்றிட்டு போறீங்க பத்திரம் வைப்பாங்க. குழந்தை வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கானா எதுவும்? அதெல்லாம் டிரைவர் பத்தி ஃபோன் பேசுறது, இந்த ரேஷா ஓட்டுறது அந்த மாதிரி எதுவும் அன்னைக்கு காலைல போகல சின்ன பிள்ளை சொன்னா எல்லா வேணும் நல்ல வேணா இருக்குமா, புது வேணா இருக்கு, எங்க வேணாமா ஓட்ட வேணா இருக்கு அப்படின்னு சொன்னா. சரி, நீங்க அதை யாராவது போய் கேட்டீங்களா? அன்னைக்குதான் சொன்னான் இந்த மாதிரி அன்னைக்கு போகும்போது தூக்கிட்டு போகக்குள்ள சொன்னான். எவ்வளோ என்கிட்ட சொல்லிட்டு வரான், எல்லா வேணும் புது வேணா இருக்கு, நல்ல வேணா இருக்கு, இங்க வேணாமா ஓட்ட வேணா இருக்குன்னு சொன்னான். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் குழந்தைங்களோட இழப்பு உங்களை எப்படி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? எந்த அளவுக்குன்னா ஏன் ஒவ்வொரு நிமிஷம் உயிரோட இருக்கிறோங்கிற ஒரு இதுல வாழ்ந்துட்டு. அப்படி இல்லை மேடம், சில பேர் இவங்க 2 குழந்தையுமே போட்டு இவங்க ஏன் உயிரோட எண்ணுவாங்களோங்கிறது எங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு. அடுத்தது ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க எல்லாம் ஒரு மாதிரி நம்மளை பார்க்கும்போது ஒரு நீங்க செஞ்ச தப்பு இல்லையே, அதை நான் படிக்க வச்சது தப்பு இல்லை. அது எல்லாருமே எந்த அப்பா அம்மாவும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க சார். வீணாமல் இழந்ததுக்கு அந்த மாதிரிதான் நாங்களும் நினைச்சு அனுப்புவோம். அப்பா அண்ணன் ரொம்ப பாசமா இருப்பான், பெரிய பிள்ளை சின்னவனுக்கு தெரியாது. மேடம் காப்பி குடிச்சிட்டு இருப்பான். நான் 5 இருக்கும்போது அவன் 1.5 வயசுல இந்த பாலை கொண்டு கொடுத்துட்டு வரப்ப அவன் குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்யறாங்கிறது நான் இந்த போறப்பா அப்படின்னு சட்டை எடுத்துக்கிட்டு பரப்பிட்டேன்னா சரி காப்பி வச்சுட்டு பின்னாலே ஓடிடுறோம். அப்புறம் 2 பேரும் ராஜ் பண்ணி உட்காந்து காப்பி கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த சின்ன குழந்தைகளோட இந்த பெரிய குழந்தை 1.5 வயசு இருந்து பாருங்க. இப்போ இந்த அவன் வந்து பெரியவனா இருக்க நினப்பு எனக்கு இல்லை, அந்த 1.5 வயசுக்குள்ள நினப்பு தான் என்னை வந்து வாட்டிகிட்டு இருக்கு. முதல் நாள் நைட்டாக அதான் சொல்லியிருந்தேன், அப்பா அம்மா வருவாங்க கார்த்திகை மாதம்னா வந்துட்டு ஏன் இன்னும் வரல, வர வேண்டியதுன்னா அவங்க எங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஆசை இல்லை அப்படி வந்து அப்பா எங்கே படுப்பாங்க நம்ம எங்கே படுக்கிறதுன்னு எல்லாம் கேட்டுக்குவோம். ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கும் போது அப்பாவை பற்றி கேட்டுக்கிட்டு தான் படுப்பான். 3 பேரும் 3 திசையாக நாங்கள் பிரிஞ்சுட்டோம். இவங்களும் இவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு சின்ன குழந்தை பிறந்தப்ப மறுபடியும் என் பெரிய பிள்ளை புறப்புற நீ கொண்டாண்டு எங்கள் அப்பாட்ட விட்டுட்டு நான் போயிட்டேன். அவனை நான் வந்து சாப்பிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டு புறப்படும்போது என் மடியில் படுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு முகத்தை பார்த்துட்டு அதுதான் மறுபடியும் என் தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டு நான் போகும்போது அவனோட பார்க்காம ஒரு முத்தி கொடுக்காம போயிட்டேன். நீங்கள் இங்கே தங்குறீங்களா இல்லை வேலைக்கு மறுபடியும் போகிறீங்களா? இல்லை, இனிமேல் நான் இப்படி சம்பாரிச்சு என்னத்தை வீட்டில் இருந்துடும் அப்படின்ட்டு. இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காருமா? டாக்டர் எல்லாம் நல்லா இருக்காண்ணா, கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சரி, நம்மளுக்கு 2 குழந்தைங்க பிறந்துருச்சு, அவங்கள நம்ம நல்லபடிக்கு வளர்ப்போன்ற எண்ணத்தோட இவங்க கருத்தடையும் பண்ணிட்டாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த 2 குழந்தைங்களையும் இழந்துட்டு இப்போது இன்னொரு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் சாமுண்டி சங்கரி நம்ம நிகழ்ச்சிக்கு இப்போ வந்திருக்காங்க. கார்த்திகேயன் விமலா தம்பதியரோட ஏக்கத்துக்கு விடை கிடைக்குமான்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள் டாக்டர். கார்த்திகேயன் விமலா தம்பதிக்கு நடந்த இந்த எதிர்பாராத அசம்பாவிதம் வந்து ரொம்ப ரேராக நடக்குது. பட் இது போன்ற குடும்ப கட்டுப்பாடு பண்ண தம்பதிகள் இந்த சுனாமியில் நிறையா அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதில் ஒரு தம்பதி நாகப்பட்டினத்துலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு செய்திருந்தது. அவங்களுக்கு ரீகானலைசேஷன் பண்ணி ஆனால் அவங்க வெயிட் பண்ண முடியல, அவங்களுடைய சோகத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த டெஸ்ட் பேபி மெத்தடில் பண்ண சொல்லி ரொம்ப விரும்பினாங்க.
ஸோ அந்த மெத்தடில் பண்ணி அவங்க இமீடியட்டாக அதில் வந்து இரட்டை குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்தது. ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணி எந்த எதிர்பாராத அசம்பாவிதத்தினால குழந்தைங்களை இழந்தாலோ, ஒரு குழந்தை இழந்தாலோ அல்லது 2 குழந்தைங்களும் இழந்தாலோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இரண்டும் இணைந்து இந்த ரீஜனல் சென்டர் கில்பாக் மெடிக்கல் காலேஜில் வச்சுருக்காங்க. அது வழியாக இது போன்ற தம்பதிகளுக்கு வந்து அவங்க ரீகானலைசேஷன் ப்ரொசீஜர் வந்து பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது நுண்ணறுவை சிகிச்சை மூலமாக மறு இணைப்பு பண்ணுறது. அந்த டியூப் கட் பண்ண இடத்த வந்து மறு இணைப்பு பண்ணி அதை நார்மலாக ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறபடி பண்ணுறது. அதில் வந்து சாதாரணமாக 60 to 70% சக்ஸஸ் இருக்குது. ஆனால் ஒன்று என்னென்னா இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற டாக்டர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்ற மெத்தட்ஸை வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்கணும். அந்த டியூபை கட் பண்ணுறது இந்த இடத்துல தான் கட் பண்ணணும், இவ்வளவு தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் இந்த ஃபிம்ப்ரியான்ற லாஸ்ட்டில் டியூப்பில் ஒரு ஃபிம்ப்ரியான்ற இடம் இருக்குது, அதை கட் பண்ணாக்கா அப்புறம் ஃபெர்டிலைசேஷன், அந்த ஓவம் பிக்கப், ஓவம் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் நடக்கிறதுல ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் இஃப் தே ஸ்டிக் ஆன் டு நிச்சயமாக வந்து இது போன்ற தம்பதிகளுக்கு வந்து 60 to 70% ரிலீஃப் கொடுக்க முடியும். அது நுண்ணறுவை சிகிச்சைனால அது கவர்மெண்ட் வந்து இங்கே இந்த ரீஜனல் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்காங்க. அதில் நான் வந்து ஒரு 4 வருஷம் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருந்தேன். அப்போ 60 to 70% நல்ல ரிசல்ட் இந்த மாதிரி தம்பதியர்கள் கொடுத்துருக்கோம். சரிங்க டாக்டர். இப்போ இவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம். அதை பற்றி சொல்லுங்கள். இவங்களுக்கு வந்து இப்போது ஆல்ரெடி மறு இணைப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபிம்ப்ரியான்ற இடம் வந்து இட் இஸ் லாஸ்ட் ஆல்ரெடி. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ பெரும்பாலும் டெஸ்ட் பேபி மெத்தடில் இவங்க அடாப்ட் பண்ணாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பெற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அந்த டெஸ்ட் பேபி மெத்தட்லேயும் வந்து 100% வந்து குழந்தை உண்டாகும்னு சொல்ல முடியாது. இதில் வந்து ஒரு 45 to 55% வந்து குழந்தை உண்டாகக்கூடிய சான்சஸ் இருக்குது உடனே. இது வந்து ஆனால் ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரொசீஜராக இருக்கிறதுனால எல்லாராலையும் அதை வந்து அடாப்ட் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால் வந்து அதை வந்து எவ்வளோ குறைவாக இது பண்ண முடியுமோ, எவ்வளோ குறைச்சி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் நீங்கள் எதுவும் டாக்டர் கேட்குறீங்களா? இப்போ ரிப்போர்ட் பார்த்ததுல எப்படி டாக்டர் ரிப்போர்ட் பார்த்துட்டாங்க. எப்படி டாக்டர் ரிப்போர்ட் பார்த்ததில் கஃப் சால்ஃபிங்காஸ்டமின்ற ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து அபவுட் ஒரு 25 to 30% சான்சஸ் உங்களுக்கு இருக்குது, குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு குழந்தை உண்டாகவில்லை என்றால் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேபி மெத்தடுக்கு போகிறது நல்லது, இன்வெட்ரோ ஃபர்டிலைசேஷன் மெத்தடுக்கு போகிறது நல்லது. நிர்மலா, நீங்கள் ஏதாவது டாக்டர் கேளுங்கம்மா. கேளுங்க, நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ டாக்டர் கேளுங்க. சரி டாக்டர், இதில் அந்த கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அது மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. ஒன்லி இந்த டியூப் மட்டும் கஃப் சால்ஃபிங்காஸ்டமி பண்ணியிருக்கிறதுனால அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வாங்க, எவ்வளோ குறைந்த இதில் பண்ண முடியுமோ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தரேன். இது தவிர நீங்கள் சொன்னீங்க ஒரு சுனாமி கப்பல். ஆமாம், பார்த்துருக்கீங்க. ஜென்ரலாக பெரும்பாலும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் குழந்தைங்கள் இழக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வந்து மறுமணம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு வருது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு வந்து அது ரொம்ப மிக குறைவான அளவில் தான் இருந்துட்டு. இப்போ பார்த்தா அந்த ரீமேரேஜ் மறுமணம்ன்றது ரொம்ப அதிக அளவில் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து முதல் கல்யாணத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கருத்தடை பண்ணியிருந்தாக்கா அடுத்தது கல்யாணம் பண்ணும்போது, திருமணம் பண்ணும்போது அந்த கணவர் வந்து அவரோட ஓன் குழந்தை வேணும்னு கேட்குறப்ப இந்த மாதிரி மறு இணைப்புக்கு வராங்க, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க. அதனால் முக்கியமாக இது ரெண்டையும் தான் காரணமாக சொல்ல முடியும் இது இந்த மறு இணைப்புக்கு. இது வந்து ஒரு நுண்ணறுவை சிகிச்சை. இதுவும் இந்த நுண்ணறுவை சிகிச்சை வந்து
எல்லா டாக்டருமே பண்ண முடியாது. அதுக்குன்னு இப்போ ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்தவங்க தான் அதை பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து இந்த நுண்ணறுவை சிகிச்சைக்குன்னே சில மெத்தட்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். மைக்ரோஸ்கோப்பில் தான் வச்சு பண்ணணும். அப்புறம் நுண்ணிய கருவிகளை பயன்படுத்தணும், நுண்ணிய இதை பண்ணுறோம். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, இந்த கேஎம்சியில் மட்டும் இருக்குது. பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்குது. பட் அதை ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டெரிலைசேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் இந்த கருத்தடை ரிவர்சல் பண்ணுற சமயத்தில் நுண்ணறுவை சிகிச்சை மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணாக்கா டெஃபினட்டாக அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் இருக்கும். அதை பற்றி அவங்க அதில் வந்து 10 months ஹாஸ்பிட்டல்லே தங்கணுமா? சில பேர் அதுமாரி சொல்கிறாங்க. தேவையில்லை. அதாவது இப்போ நான் நிறைய வெளிநாடுகளில் போய் பார்த்துருக்குறேன். இந்த டெஸ்ட் பேபிக்காக நான் போய் பார்த்துருக்குறேன். அங்கே வந்து அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து எழுந்திரிச்சு நடந்து போவாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இமீடியட்டாக நடந்து தெருவில் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. சில ஹாஸ்பிட்டல்ஸில் 9 மாதமும் வச்சுருக்காங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸில் 1 வாரம் வச்சுருக்காங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு மாதம் 2 மாதம். அவங்களுடைய மனநிலைமை பொறுத்து இருக்குது. உடம்பு வாகும் அதையும் நோட் பண்ண உடம்பு வாகு பொறுத்து இருக்குது. சில காரணங்களால் வச்சுருக்கலாம். இப்போ வந்து சிலருக்கு வந்து அபார்ஷன்ஸ் ஆகிடும். அதனால இவ்வளோ காஸ்ட்லி மெத்தடில் பண்ணி இவ்வளோ ஒரு ஹை டெக்னிக் மெத்தட் பண்ணி அவங்களுக்கு குழந்தை உண்டாகுனாக்கா அவங்களுக்கு சில காரணங்களால் அபார்ஷன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அந்த காரணங்கள் இருந்தால் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுற வரைக்கும் 3 months to 5 months வச்சுருந்தாக்கா நல்லது. பட் நிச்சயமாக 10 மாதமும் அங்கே இருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சில பேர் அது மாதிரி சொன்னாங்க. அது இல்லை நீங்கள் அதுக்கான முயற்சி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரையும் கேட்டு தெரிஞ்சிங்களா? பக்கத்தில் சில பேர் விசாரிக்கும் போது இது மாதிரி சொன்னாங்க. சரி. நாங்களும் தொலைவில் இருந்து இங்கே வரும்போது போக்குவரத்தில் போய் அதேமாரி இதில் எதுவும் ஆகும் நிச்சயமாக இல்லைங்க. அதாவது அந்த ப்ரெக்னன்சி ஒரு கன்ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு 14 நாளில் வந்து பிளட் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நாள் கழித்து அதை வந்து அல்ட்ராசவுண்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த லோக்கல்லே இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஊருக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் 9 மாதமும் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் குழந்தை பிரசவம் ஆகிற சமயத்தில் பெரும்பாலும் இப்போ ஹையர் சென்டர்ஸ் இப்போ சென்னைக்கு வந்துடுறது நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ரொசீஜரில் பண்ணுற ஒரு குழந்தை, அதை நல்லபடியாக அது பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இந்த குழந்தைங்க வந்து முன்னாடியே பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து அந்த ப்ரிமெச்சூர் பேபிஸ் நல்ல நியோனேட்டல் கேர் இந்த தீவிர சிகிச்சை பிரிவெல்லாம் இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்தால் நல்லது. இன்றைக்கி நம்ம சந்தித்த 3 தம்பதியர்களுக்குமே காலம் ஒரு நல்ல மருந்தாக அமையும்னு நம்புகிறோம். இதில் 2 தம்பதியர்களுக்கு ஏற்கனவே மற்ற குழந்தைகள் இருக்கிறதுனால அவங்கள நல்லபடியாக வளர்த்து அவங்களுடைய கனவுகள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே சமயம் கார்த்திகேயன் விமலா தம்பதியர்களுக்கு அவங்களுடைய எண்ண பிரகாரம் ஒரு குழந்தை பிறக்கணுன்ற பிரார்த்தனையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.